ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சுவாரஸ்யமான கேம் பிளே தான் வந்திருக்கோம். ஸோ ரோப்ளாக்ஸ் கேம் பிளே தான், எபிக் பிரிசன் எஸ்கேப். ஸோ நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா ஜோ ப்ரோ வந்திருக்காரு. கோஸ்ட் ப்ரோ வரலன்னு கேட்டிங்கன்னா அவர் கொஞ்சம் தூரமாக இருந்தார். பட் ஒரு வந்துட்டார், ஒரு 1 வீக் ஆகுது அவர் வந்து. பட் நான் ஏன் இந்த வீடியோ இப்போ போடுறேன்னு கேட்டிங்கன்னா, பொங்கல் இன்றைக்கி எல்லாேருக்கும் ஹாப்பி பொங்கல் கைஸ், ஹாப்பி பொங்கல். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் 2.5 வீக்ஸுக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். எடிட்லாம் பண்ணி எப்போயோ முடிச்சிட்டேன். வாய்ஸ் கொடுக்க முடியல, ஏன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் ப்ரெஷர் அந்தளவுக்கு வந்துடுச்சு. ஓகே வாங்க. ஓ பாய், கோஸ்ட் ப்ரோ வந்துட்டார் இப்போ. ஐயோ கோஸ்ட்னே வருது கேஸ் என் வாயில். கோஸ்ட் ப்ரோ கூப்பிட்டு ஜோ ப்ரோ வந்துட்டார். கோஸ்ட் ப்ரோ அடுத்த வீடியோவில் நான் கூப்பிட்டுறேன் கைஸ். ஜோ ப்ரோ, நான், கோஸ்ட் ப்ரோ, டார்க்கு வந்து முடிஞ்சா வரட்டும். அப்புறம் வேறு யார் இருக்காடா, நருட்டோன்மானே அவன் ஒருத்தன், அவரும் வரட்டும் முடிஞ்சா. வேறு எவனோ ஒருத்தர் விட்டேன், போன் ப்ரோ, அவர் முடிஞ்சால் வருவார். போன் ப்ரோ இல்லைன்னா அவள் தான். அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு கேங்கு மாதிரி போகிறோம் கைஸ். வாங்க போவோம். வாயாயோ நிற்கிறாரு அங்கேயே. அங்கே பார்த்து அவன் விழுந்துட்டான் அப்படின்றாரு. எங்கே? ஓ இந்த பக்கமா? வா போவோம் வாயா. ஓகே கைஸ் வாங்க போவோம். அண்ட் கைஸ் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன்னா, நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா 47 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடுச்சு. ஸோ எல்லாேருக்கும் மிக்க நன்றி. இவ்வளோ நாள் நான் வீடியோ போடல, அப்பயும் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த நல்ல மனசுக்காக நன்றி கைஸ். ஸோ எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி கைஸ். நம்ம சேனல் இன்னும் ஏறணும், இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிட்டே போகணும். ஸோ கோஸ்ட் ப்ரோ சேனலில் போய் பார்த்தேன், அவர் சேனல் 58 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தது. ரொம்ப சந்தோஷமான அன்றைக்கி. பரவாயில்லையே, கோஸ்ட் ப்ரோ நம்மளோட அதிகமாக இருக்கார், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தான் இருந்தேன். நம்ம சேனல் இன்னும் பண்ணுங்கள் கோஸ்ட் ப்ரோ, ரொம்ப வாழ்த்துக்கள் ப்ரோ. ஓகே வந்துட்டோம் இப்போ. ஓகே இந்த ஃபேன் காற்றுல வந்து இப்போ நம்ம போனோம். ஸோ அது எப்படின்றது எனக்கும் தெரில, உங்களுக்கும் தெரில. வாங்க போவோம். எப்போங்க ஜோ ப்ரோ உடம்பெல்லாம் நடுங்குது, நிற்க முடியல, ஒரு இடத்துல விழுந்துட்டார் கைஸ். சொல்லி வாய முடியல விழுந்துட்டார். சரி நம்ம போயிட வேண்டியது தான். வாங்க போவோம். ஏறு. ஓகே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போனீங்கன்னா பேச மாட்டேன், கேமுக்கே வரமாட்டேன் அப்படின்றார். வெயிட்டிங் பண்ணுவோம் கைஸ், வெயிட்டிங் மூமெண்ட். A few minutes later. ஓகே வந்துட்டோம். ஜோ ப்ரோ வந்துட்டார். வாங்க போவோம். இது என்ன இடம்னு தெரியலையே. ஜோ ப்ரோ பார்க்குறாரு, என்ன இது பாருங்க இந்த மாதிரி லூசுத்தனமாக பண்ணுறாரு இருப்பாங்க. அப்படியே போய் அந்த பக்கம் குதிச்சு வெளியே கண்டுபிடிக்கிறாராமா. ஸோ அதனால தான் இந்த பக்கம் போயிட்டோம். ஓகே இப்போ இங்கே ஏதோ வந்து ஜோ ப்ரோன்னு ஒருத்தர் வந்தார். எங்கே போனாருன்னு தெரில, கீழே விழுந்த மாதிரி இருந்துச்சு. பாருங்க வேறு லெவலில் இப்போ வந்துச்சு இப்போ இந்த இடம். ஓகே வாங்க. The next day. கைஸ் இப்போயும் நான் வெயிட் பண்ணேன், மறுநாள் வர மாதிரி ரொம்ப ஊந்து வரனார் அந்த இடத்துல. இப்போ என்னது, இந்த கேமா பேரிஸ் பிரிசனில் வருமே, டேக் ட்ரிங்க்கு குர்ரா தம்பி. உப்பாடா ஒரு மாதிரியாவதுரா உடம்பெல்லாம். குடிச்சிட்டோம். சூப்பர் கைஸ், நம்ம தான் இங்கே. என்னது இது, வேறு லெவலில் போய்ட்டுருக்கேன் நான். என்னெல்லாம் எவனுமே தொட முடியாது கைஸ். நான் தான் அங்கே ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடு. எங்கேயா ஜோ ப்ரோ வந்துட்டார் கைஸ். வெயிட் பண்ணுறான்றாரு. வெயிட் பண்ண முடியாது ப்ரோ கைஸ், நின்று தான் வரணும். இதில் நீங்கள் நிற்காமல் விட்டிங்கன்னா இந்த கேமரா ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நவுந்துடும். அப்போ உங்களால் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாயிடும். இது ஆல்ரெடி ஒரு இடத்து தோற்றேன், அதனால தான். ஸோ இது கேமரா ஆங்கிள் வந்து உங்களுக்கு கஷ்டமாயிடும். அப்புறம் நீங்கள் எப்படி வேணால் விழுந்து வருவீங்க, உங்கள் கண்ட்ரோல்லே இருக்காது. அப்படியே அது பாட்டுன்னு எங்கேயோ போய் விழுந்துடும், கண்ட்ரோல்ஸ் எங்கன்னா. ஓகே எங்கே ஜோப்ரோன்னு ஒருத்தர் வந்தார். பின்னாடி பார்த்தா ஆளை காணோம். என்ன இன்னும் போயிட்டே இருக்கு. வந்துருச்சு எண்டிங். இங்கே இருக்குது கைஸ், லேட்ரு இங்கே இருக்குது. ஓடு பாடா வந்துட்டோம் கைஸ், ஒரு வழியாக வந்துட்டோம். ஸோ ஜோப்ரோக்காக வெயிட்டிங் மூமெண்ட், அகைன் வெயிட்டிங் மூமெண்ட் கைஸ். 10 seconds later. ஓகே ஜோ ப்ரோ வந்துட்டார். வாங்க லேடரில் ஏறுறாரு. சரி இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லோரும் மஸ்ட் ட்ரை கைஸு. இந்த கேம் எல்லோரும் ட்ரை பண்ணணும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. விளையாட அடுத்து என்ன இருக்குன்ட்டு தோணும். இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் எப்படி விளையாடணுன்றதை கற்றுக்கலாம். ஓகே பார்த்தீங்களா, இந்த மிஸ்டர் ஐயோ என்னடா அது கேம் பேர், பாப்பா பீஸான்னு ஏதோ ஹாரர் கேம் இருக்கும் கைஸ். கோஸ்ட்டு வருது. இந்த ரோப்ளாக்ஸில் இருக்கோம் கைஸ், அதில் வந்து இருக்க மாதிரி இருக்குது இந்த இடம்.
இவங்க எங்கே போகணுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்கேன். இப்போ எங்கே போகணுன்னு எனக்கும் தெரில, அவருக்கும் தெரில. எனக்கு இன்னும் இந்த கண்ணாடி இத்தனை இருக்குது, இதை என்ன உடைக்கணுமா இல்லை என்ன பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் ஏதோ காமிச்சது கைஸ். பிரேக் கிளாஸ் லாங் ப்ரெஸ் பண்ணி கிளாஸை உடைக்கணுமா? போடு, உடச்சிட்டோம்ல, கையை வச்சு உடச்சிட்டோம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த இடம் எங்கே போகணுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தோம். அப்போ ஜோப்ரோ வந்து இடத்த போய் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டார். இந்த பக்கம் போனேயா, வாயாயோ வாயா. ஏன் அந்த பக்கம் ஒரு ஆரமாக இருக்கு. சரி போமா. ஏய் அந்த பக்கம் ஆரமாக இருக்குது. சரி வாங்க இப்படியே போயிடலாம் அவர் கூட. போலீஸ்காரன் வந்துட்டாங்க கைஸ். இங்கே தப்பிச்சா ஓட பார்க்குற இருள் அப்படின்றான். உன்னை இன்றைக்கி அடிக்காமல் விட மாட்டேல்ல அப்படின்னு துரத்திட்டு வரான். ஜோப்ரோ முன்னாடியே ஓட்டார். என்ன ரூம் இது? ஸ்டோரேஜ் ரூம். அந்த ரூம் கீ வேணும்யா. அந்த பக்கம் கீ இல்லை, ஆனால் அந்த பக்கம் கீ போடணுன்னு சொல்லுது. ஆனால் ஜோப்ரோ அந்த இடத்துல கீ போடாமல் அவங்க போய் நின்றுட்டுருக்காரு தேவையில்லாமல். சரி முடிச்சுன்றா. டே அந்த பக்கம் கீ கேட்குறாங்கடா லைப்ரரிக்கு. போலீஸே விட்றியா என்ன? போலீஸே வானா அதை இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். வாயா முடிஞ்சா வந்து புரியா என்ன? வாயா பேசி தீர்த்துக்கலான்னு சொன்னால் கையில் குச்சியோட தான் வரான் அவன். வெறும் கையோட தான் சிங்கிள் செஞ்சுக்கலாம். ஸ்டோரேஜ் இருக்குது. ஓகே ஸ்டோரேஜ் ரூம். நான் நினச்சேன்டா டேய் இன்விசிபிளே இல்லைடா இந்த இடத்துல. வாங்கடா வாடா லைப்ரரிக்கு இங்கே இருக்குது. ஜோப்ரோ சைடில் ஒழிஞ்சிட்ருக்காரு. என்னை எப்படியாவது காப்பாற்று ப்ரோ அப்படின்னு. அங்கே தானே வரேன். ஓடி வாயா. வாயா. ஓகே போயிட்டே இருக்கோம். ஜோப்ரோ என்ன ஆச்சுன்றது லைட்டாக திரும்பி பார்ப்போமா கைஸ். அவரு ஜஸ்ட்டு பின்னாடி தான் அவ்வளோதான் செத்தார். குடிச்சிட்டே வர்றாரு. ஐயோ அப்படின்னு. போடுறா சாவியா. தொடடா நீ. திறந்துட்டேன். ஊடுறா. டோர் லாக் ஆகிடுச்சு. ஓகே இப்போ இந்த பக்கம் எங்கேயா வழி இருக்கா? என்னது இது? லிவர்னு ஏதோ காட்டுறாங்க கைஸ். அழுத்திட்டேன். கட்சின்னு என்னது இது? சுரங்கப்பாதை கைஸ். தொழில் நடத்துகிறாங்க சுரங்கப்பாதையில். நினச்சேன்டா அவங்கள பற்றி. லைப்ரரியில் ஏதோ தொழில் பண்ணுறாங்க. ஏதாவது என்ன சொல்லலாம், ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. வாங்க போ. எங்கே ஜோப்ரோ விட்டு போகிறாரு. ஏன்னா எனக்கு ஸ்லோவான் ஆகுது என் கேரக்டரு நல்லாயிருக்கு. ஆனால் இது இப்போ எனக்கு பிடிக்கல. ஸோ மாற்ற போகிறேன். நானும் ஜோப்ரோவும் மாடிஃபை பண்ணி மாற்றிடுவோம். இது வேறு மாதிரி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா அழகாக வைக்க போகிறேன் கைஸ். நல்லா சும்மா ஸ்மார்ட்டாக இருப்பேன். யாரை பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருக்க மாதிரி தான் தெரியும் எனக்கு. எல்லாருக்குமே நான் அழகாக இருக்க மாதிரி தான் தெரியும். அந்த ட்ரெஸ்ஸு போடுறேன். அடுத்த வீடியோலேருந்து கண்டினியூ பண்ணலாம். பார்த்தீங்களா வெட்டுது. தேவையா? அவசரப்பட்டு போக வேண்டியது, அப்புறம் சாக வேண்டியது. ஓகே வாங்க போவோம் கைஸ். இந்த வீடியோவில் வந்ததுலேருந்து நான் ஒன்று கேட்கவே மறந்துட்டேன் பாருங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துன்னுக்கிறீங்க. நீங்களும் இந்த வீடியோவை தொடர்ந்து இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக், ஒரு ஷேர், அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபயர்ஃபாக்ஸ் தமிழ் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டி வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஆரம்பித்ததுலேருந்தே இதை கேட்கவே இல்லை. நானும் மறந்துட்டேன். என்ன சரி. நீ என்ன விளையாட வந்தியா இல்லை சாக வந்தியா? என்ன ஆனவனா செத்துக்கிட்டே இருக்க. ஓகே இது என்ன நெருப்பாடா? டேய் அங்கே அஜோக்கா நெருப்புன்னு சொல்லிட்டு ஏதோ இந்த பேப்பர் பிச்சு போடுற மாதிரி பிச்சு போட்டுன்னு வராங்க. பேப்பரை பிச்சு போட்டு ஃபேனை ஆன் பண்ணி விட்ட மாதிரி பறகுது எல்லாமே. நானும் கேட்கல, அதை நீங்களும் கேட்கல. நான் வந்ததுலேருந்து நான் ஜாலியாக பேசிட்டேன். அதனால் அதையும் நான் மறந்துட்டேன். சரி வாங்க போவோம். வெயிட்டிங் மூமெண்ட். ஓகே ஜோப்ரோ பல அடி வாங்கி ஹெல்த்தெல்லாம் கம்மியாகி இந்த இடத்துக்கு ரீச் ஆகிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கும் தெரில. பார்த்து ஓகே அந்த இது குத்திருக்கோம். நான் லைட்டாக உள்ளே இறங்கிடுச்சு எனக்கு. ஆனால் சாவலை நான். என்ன இந்த பக்கம் எதுவுமே இல்லையா? ஓகே வெயிட் பண்ண ப்ரோ. விட்டு போ. ஹெல்த்தி ஏறுதா அவருக்கு? தள்ளி விட்ற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா புஷ் கொடுத்து அப்படியே தள்ளி விட்ருவோம் கைஸ். ஓகே இப்போ வந்து நாங்கள் தாண்டிகிட்ருக்கோம். ஒரு இதுவாக போய்கிட்டே இருக்கோம். என்னடா மறுபடியும் வெட்டு. நம்ம என்ன சொல்கிறது, இது பட்டாக்கத்தி மாதிரி வெட்டிகிட்டே இருக்காங்க. ஓகே வாங்க போவோம். ஓகே ஒன்றா நம்ம வந்து ஒன்றா தாண்டி போகிறோம். ஸோ ஒன்றில் பட்டால் கூட இன்னொன்றில் பட்டால் கூட அவ்வளோதான். சதக்குன்னு உள்ளே இறங்கி கீழே இறங்கி மேலே மண்டை வழியாக வந்து நம்மளை ஃப்ரெண்டாக பிரிச்சிடும். ஸோ பார்த்து போக வேண்டிய வேலை தான் இது. பார்த்து ஜோப்ரோ அங்கே இருக்காரு பாருங்க. எவ்வளோ தூரத்துலையா இருக்க நீ? பாவங்க சவுரு. ஆர்ஐபி ஆறுமுகம்.
ஏய் செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன். ஆனால் ஏன் செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன்னா என்ன இல்லையா? பிடிச்சிட்டேன் கைஸ். எப்படி அது நெட்ஒர்க்கு ஸ்லோவாக இருந்ததுனால நான் வந்துட்டேன். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்காருங்க கைஸ். யூஸ் பண்ணுங்கள். செமையாக இருக்குது இந்த ட்ரிக்கு, வேறு லெவலு. என்ன இந்த ரோப்பை பிடிச்சி மேலே ஏறணுமா? ஓகே வாங்க போவோம் மேலே ஆன் தி வே டு கோயிங் அப்பு கைஸ். ஓகே என்ன பாலம் போ பார்த்து போ. ஒன்று நான் குதிக்கணும். பார்த்து கைஸ். ஐயோ இந்த விளையாடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ பார்த்து நீங்கள் உஷாராக விளையாடணும். ஸோ உஷாராக விளையாண்டா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் கைஸ். இந்த இடத்துலையும் போலீஸ்காரன் வந்துட்டான். போச்சுடா. இந்த இடத்துல லிவர் எதாவது அழுத்துடா. சாரி கைஸ். ரைட்டாக காஃபு ரொம்ப முடியல. அப்போ கூட எடுத்துகிட்ருக்கேன் நான், வேறு வழி இல்லாமல். ஏன்னா இந்த நான் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது. ஸோ நம்மளும் வீடியோ போடணும்ல, ஆடியோ வியூவர்ஸை காக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல ஏதாச்சும் இருக்கா? முட்டு சந்து ஆர்ஐபி ஆறுமுகம். ஐயோ சாமி விட்டுருங்க ஐயா. ஐயோ வழுக்க கிளார் அடிக்குது. தொப்பியை போட்டு மறைச்சிட்டா எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா? லிஃப்டட்ரா ஓடுற மேலேடா. விட்றா மேலே போடா. அப்பாடா இப்போ வாடா டேய். இப்போ வருவியா நீ? வர முடியாதுல்ல, அந்த பயம் இருக்கணும்டா. வந்துட்டோம் கைஸ். எங்கே? இந்த பக்கம் வா ஜோ ப்ரோ. அவர் பேரே அதான் கைஸ். அதாவது இந்த ஐடி மேலே பேர் போட்டிருக்காருல, அதுதான் அவர் பேர். சிக்கன் கைஸ். ஐயோ என்னடா அது பிஜிஎம்ஐயில் வருமே, வின்னர் சிக்கன் டின்னர். நம்ம வின் பண்ண போகிறோம். அதனால தான் முன்னாடி நமக்கு சிக்கன் டின்னராக கொடுத்தாங்கன்னு பார்த்தா மண்டையில் அடிக்க சொல்கிறாங்க. டேய் ஒரு சிக்கனை வச்சு எப்படா ஒரு போலீஸ்காரனை சாவடிக்கிறது? டேய் எங்கன்னா ஒரு லாஜிக் இருக்காடா? டேய் ஒரு கன்று இல்லை ஒரு ஏதாவது கத்தி அந்த மாதிரி கொடுத்தா சாக்கு போடலாம். டேய் சீ இப்போ பார்த்தீங்களா? டோர் ஏதோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்களா இப்போ மூக்கில் சளி அப்படி தொங்குது. ஓகே ஜோப்ரோ இன்னும் சுட்டுட்டு தான் இருக்காரு. ஸோ நம்ம போயிட்டு அவருக்காக வெயிட் பண்ணுவோம். வாயாயோ டோர் ஓப்பன் ஆகிடுச்சு, வாயா. ஓகே டோரும் எங்களுக்கு லாக் ஆகிடுச்சு. ஓகே இது லேசர் படி பார்த்து போனோம். நான் பார்த்து போகணுன்னு சொன்னேன், நானே செத்துட்டேன். ஐயோ என்னையா நீ? வாங்க கைஸ் இப்போ வந்து போவோம். ஒன்றுனா பார்த்து போவோம். ஃபஸ்ட் பர்சன்லேருந்து எடுத்தாச்சு. நிற்காத போயிட்டேரு. ஓகே ஒன்றுனா பார்த்து போகலாம். அப்போ ஜஸ்ட்டு மிஸ்ன்னு நினைக்கிறேன். அப்பாடா தாண்டோண்டா. ஓகே ஜோப்ரோ எனக்கு முன்னாடி போயிட்டார். அதை இருப்பாங்க. ஐயோ உனக்கு வெயிட் பண்ணால் என்ன தாண்டி போடுற நீ? அடுத்த வீடியோலாம் வெயிட்டே பண்ணக்கூடாது கைஸ். இவருக்கெலாம் வெயிட் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்தமாதிரி பண்ணால் அவருக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லாமல் ஆகிடும். ஸோ நம்ம வந்து அவருக்காக நம்ம வெயிட் பண்ணியே ஆகணும். ஸோ இது ஏதோ ஒரு டனல் மாதிரி போயிட்டுருக்கு. இதில் என்ன பண்ணணுன்னு எங்களுக்கும் தெரியலை. வந்துட்டோண்டா. எப்பா டேய் என்னடா ஃபுல்லாக ஆசிடாகவே இருக்குது. ஐ திங்க் இது இந்த ஜெயிலில் இருக்கவங்க ஷிட்டுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இந்த இடத்துல வந்து நிற்கிது, நாறுது. அதான் ஒரு மாதிரி. ஐயோ எங்களுக்கெல்லாம் மூளை நிறைய இருக்குது சார். ஒரே பழகை நாங்கள்லாம் எப்படி வேணால் போடுவோம் சார். போடு. இந்த ட்ரிக்கை இந்த எந்த படம் வெயிட் பண்ணுங்கள், இந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்தில் வந்து சந்தானம் சார் யூஸ் பண்ணியிருந்தாருன்னா அவர் எப்போயோ தப்பிச்சிருப்பார். வீட்டிலேருந்து வரும்போது ஏதாவது இருக்கான்னு தேடி இருக்கணும். அவங்க போன அடுத்த செகண்டாக அதை விட்டு வெளியே வந்து தேடி எடுத்து கடன்னு ஓடிடணும். ஆனால் அவருக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வழி தெரில. ஸோ அதனால் அவர் விட்டார். இனிமேல் இந்த பலகைக்கும் நமக்கும் தேவையில்லை. அதனால் தண்ணியில் போட்டுடணும். ஓகே வாங்க போவோம். இன்னொரு டனல் எத்தனை டனல் டாடி? ஐ திங்க் வெளியே வர போகிறோன்னு நினைக்கிறேன். இந்த எல்லா ரோட்லேயும் மேலே இருக்கும்ல பிளாக்கு. நினச்சேன்டா டே. எக் லான்ச்சரா கைஸ். ஃபைனல் ஃபைட்டு. அந்த போலீஸ்காரன் என்னை தாண்டி போயிடுவியாடா நீ, வெளியே போகக்கூடாது அப்படின்றாரு. அந்த முட்டை மாதிரி இருக்க அந்த எக் மண்டை மாதிரி இருக்கதை அது இந்த எக்கை வச்சு அவனை சாப்பிடிக்கணும் கைஸ். ஐயோ ஜம்ப் போட்டதுக்கு முன்னாடி அடிச்சிட்டானே ஜோப்ரோ. அங்கே பாருங்க, அவருக்கு வேறு மாதிரி காட்டுது, எனக்கு வேறு மாதிரி காட்டுது. ஓடுற எக் லான்ச்சர் உள்ளே தள்ளிட்டேன். அங்கே பாருங்க கைஸ், என்னடா பண்ணுற டேய்? என்னமோ பண்ணுறாங்க கைஸ். என்ன அவன் மேலே பட மாட்டேங்குது. ரீசார்ஜ் பண்ணி என்ன ஏதாவது டேய் ஏதோ பண்ணாங்க கைஸ். அவன் அந்த இதோ அப்படியே திருப்பி ஏதோ ரீலோட் பண்ணான்னு நினைக்கிறேன். புல்லட்டில் ரீலோட் பண்ணிட்டான். வாடா டேய் நீ அவள் தான் கைஸ். இவன் வேலைக்கு ஆக மாட்டான். எங்கே சுடு பார்ப்போம் இனிமேல். அங்கே பாருங்க, புல்லட்டேடா ரீலோட் பண்ணுற. என்னடா பட மாட்டேங்குது டேய். அந்தமாதிரி ரொம்ப அடிக்க முடியாது கைஸ். இப்போயே நோட் பண்ணிக்கோங்க, என்கிட்ட கற்றுக்கோங்க.
அந்த மாதிரி இருக்கும்போது அடிக்க முடியாது அவனை. அவளை தாண்டா எப்பா அடி இல்லையா அவனை சாவடிச்சாப்பா. அங்கே பாருங்க அப்படியே கவுந்துட்டான் பையன் ரோபோட்டோட. அவள் தான் ஐயோ என்னை சாவடிச்சிட்டானே விடமாட்டேன்டா ஒன்று அப்படின்றான். போடா டேய் எக் லான்ச்சர் அப்படியே ஐஜா கூட்டு போயிட வேண்டியது தான், வேறு வழி இல்லை நமக்கு. ஓகே ரொம்ப தூரம் இன்னும் நடக்கணும் போல். ஜோபுரம் நானும் போயிட்டே இருக்கோம். அங்கே வருங்க ஏதோ பெரிய உருவம் தெரிந்தாங்க. ஐ திங்க் அது வின்னர்ஸோட இடம்னு நினைக்கிறேன். ஓகே கேம் ப்ளோட எண்டுக்கே வந்துட்டோம் நம்ம. ஸோ இப்போயே பேச வேண்டியதுமா இல்லை வேண்டாம் கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் கைஸ். மெனி மோர் ஹாப்பி பொங்கல். எல்லோரும் நல்லா பொங்கலை கொண்டாடி பொங்கலை நல்லா வயிறார சாப்பிட்டு பொங்கலையே இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடுங்க. நான்லாம் அப்படி கிடையாது. பொங்கல்லாம் நான் கொண்டாட மாட்டேன்னு இல்லை, கொண்டாடுவேன். நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட கொண்டாடுவேன். ஓகே கைஸ் நம்ம வந்து இந்த பசலில் பண்ணால் தான் இப்போ நம்ம மேலே போக முடியுமா வின்னர்ஸ் இடத்துக்கு. இது என்னடா நியாயம் டேய், என்னங்கடா கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. ஜோப்ரோ பாருங்க கீழே வந்துட்டே இருக்கார். ஸோ அவருக்காக நம்ம மேலே போய்ட்டு வெயிட் பண்ணுவோம். இதுலேயே தெரியலையா கைஸ், நான் தான் கிரேஸ் ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே பேட்ச் அவார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் ப்ளோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த கேம் ப்ளே உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ட்ராப் அ லைக். பை கைஸ், பை.